إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا ورسولنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي زدني علما ربي زدني علما الحمد لله الله القرآن الفرقان இலிருந்து நாம் சூரா நாசிஆத் படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 27வது வசனத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فسواها وأغطش ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها أخرج منها ماءها ومرعاها والجبال أرساها متاعا لكم ولأنعامكم. إن شاء الله இந்த 33வது வசனம் வரை இன்று நாம் நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து என்ன பேசி வருகிறான்? அதாவது முந்தைய சூராவிலே அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் கெட்டவர்களுடைய முடிவை எடுத்து கூறினான். கெட்டவர்கள் மறுமையை மறுத்ததை அல்லாஹ் தஆலா எடுத்து கூறி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தான். அவர்களுக்கு நரக முடிவு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறினான். இந்த சூராவிலும் அதே கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு விதமாக பேசுகிறான் என்பதை நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். அதாவது மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அந்த மறுமையின் விஷயத்திலே கேலியாக கிண்டலாக பரிகாசமாக பேசிக்கொள்கிறார்கள். புரியுதுங்களா? இன்னா லமர்துதுன ஃபில் ஹாஃபிரா இதா குன்னா இதாமன் நஹிரா காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த குறைஷிகள் மறுமையை மறுத்த அந்த குறைஷி காஃபிர்கள் அந்த காலத்தில் அதே வாதத்தை தான் இந்த காலத்திலையும் இறை மறுப்பாளர்களும் மறுமையை மறுக்கக்கூடியவர்களும் இணை வைப்பாளர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா பல இடங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இந்த அமைப்புல சொல்லி காட்டுகிறான், இன்னா லமர்துதுன ஃபில் ஹாஃபிரா ஐதா குன்னா இதாமன் நஹிரா. நீங்கள் ஒரு செக்லிஸ்ட், அதாவது நீங்கள் ஒரு குர்ஆனில் ஒரு சின்ன ஆய்வு செய்யுங்க. அதாவது மறுமையை மறுக்கக்கூடிய காபிர்கள் எப்படியெல்லாம் பேசி மறுமையை அவர்கள் மறுத்தார்கள், கேலி கிண்டல்கள் செய்தார்கள். அதை பற்றி குர்ஆனில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் எப்படி நபிமார்களிடத்தில் பேசினார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதை ஒரு தனியாக ஒரு தொகுத்து ஒரு படித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா யார் நல்லா அழகாக தொகுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு பரிசு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் கவனிங்க. அப்போ தொகுத்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பலாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையை மறுத்த காஃபிர்கள் அவர்களுக்கு என்ன சந்தேகம்? கவனிங்க, இதா குன்னா இதாமன் நஹிரா, நம்ம செத்து போயிடுறோம், நம்முடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விடுகிறது, உடல்கள் மண்ணோட மண்ணாக அதாவது மக்கி போய் விடுகிறது, எலும்புகள் சதைகள் தோள்கள் இப்படி எல்லா உறுப்பும் மக்கி போய் விடுகிறது. இப்போ திரும்பவும் நமக்கு எப்படி உடல் கிடைக்கும்? பிறகு அந்த உடலில் எப்படி உயிர் ஊதப்படும்? இதை ரொம்ப தூரமாக பார்த்தார்கள். முட்டாள், புரியுதுங்களா? முட்டாள்கள் அப்படித்தான். ரொம்ப அறிவாக பேசுகிறோன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, அதாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பேசுகிறாங்களோ, தங்களுடைய ரொம்ப அறிவை பயன்படுத்தி நம்ம பேசுகிறோன்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் கடைசியாக அவங்களுடைய பேச்சுடைய ரிசல்ட்டை பார்த்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவும் ஒரு முட்டாள்தனமாகவும் தான் இருக்கும். அதே போலதான் இந்த இடத்துல மறுமையை மறுக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சூரா யாசீனுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றதை நீங்க கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அதே போல சூரா அல் வாக்கியால அல்லாஹ் தஆலா சொல்றதை படிச்சு பாருங்க. அதே போல சூரா சபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை மறுப்பாளர்கள் மறுமையை மறுக்கும் போது எப்படி பேசினார்கள் இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அதே போல சூரா காஃப்ல. அப்ப இங்கெல்லாம் இந்த மக்களுக்கு என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய இந்த வல்லமையின் மீது சந்தேகம். அப்ப யாரு அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லையோ, ரப்பை யார் புரிந்து கொள்ளவில்லையோ, படைப்பாளனாகிய அல்லாஹுடைய வல்லமையை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தான் இந்த மறுமையில் எழுப்பப்படுவதை குறித்து சந்தேகம் இருக்கும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முட்டாள்களுக்கு, இந்த பொய்ப்பிக்கக்கூடிய இந்த அறிவியினர்களுக்கு தன்னுடைய வல்லமையை, ஆற்றலை, குதிரத்தை அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான்.
எப்படி சூரா நபால பாருங்க, அலம் நஜஅலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா வ ஹலக்னாகும் அஸ்வாஜா. தன்னுடைய அந்த பிரம்மாண்டமான படைப்புகளையும் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களையும் மிகப்பெரிய நுணுக்கமான தன்னுடைய ஆற்றலையும் அல்லாஹ் விவரித்தான் அல்லவா. அந்த தன்னுடைய ஆற்றலை தான் இந்த சூறால இப்படி அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அ அன்தும், கவனிங்க, அ அன்தும், கேள்விக்குறி, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அன்தும் நீங்கள், அந்த ஆண்பால் ஒருமை, அன்துமா ஆண்பால் இருமை, அன்தும் ஆண்பால் பன்மை, அன்தி பெண்பால் ஒருமை நீ, அன்துமா பெண்பால் இருமை, அன்துன்ன பெண்பால் பன்மை, அன்தும் நீங்கள், அஷத்து கடினமானவர்கள், பலமானவர்கள், வலிமையானவர்கள், ஷதீத் இதுவும் குர்ஆன்ல அதிகமா பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தன்னணையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஷதீதுன்னு சொல்லுவான். அதே போல தன்னுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இந்த ஷதீதுன் என்பது குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. அதனுடைய இஸ்மு தஃதீல் தான் அஷத் என்பது. ஷத்த யஷுத்து, ஷத்தக்கு இன்னொரு அர்த்தம் கட்டினான்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஷதீத் கடுமையானது, வலிமையானது, பலமானது. ஷதீதுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா. அஷத்து ஹல்கன், ஹல்கன் என்றால் படைப்பு, தோற்றம், படைக்கப்பட்டது. அம் என்பது இந்த கேள்விக்குறிக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது அல்லது இது வேண்டுமா அல்லது இது வேண்டுமா நம்ம தமிழ்ல கேட்கிறோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அம் அல்லது. அஸ்ஸமா வானம், புரியுதா? அல்லாஹ் கேட்கிறான், அ அன்தும் நீங்களா, அஷத்து ஹல்கன் படைப்பால் மிக வலிமையானவர்கள், அம் அல்லது அஸ்ஸமா வானமா. இதனுடைய பன்மைதான் சமாவாத் என்பது. அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிறான், இந்த பாருங்க மனிதர்களே, இமாம் தபரி சொல்றதுக்கு நம்ம நேரடியாக போயிடுவோம். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு லில் முக்கذிபீன பில் பஅஸ் மின் குரைஷின். குரைஷிகளில் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல் காயிலின் அவர்கள் என்ன பேசினார்கள், இதா குன்னா இதாமன் நஹிரத்தன் காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரத்துன். அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அய்யுஹன் நாசு அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா. மனிதர்களே, நீங்கள் படைப்பிலே பிரம்மாண்டமானவர்களா, வலிமையானவர்களா, மிக ஆற்றல் மிக்கவர்களா, மிகவும் கடுமையானவர்களா, அல்லது வானமா? பனாஹா ரப்புக்கும், அந்த வானத்தை யார் படைத்தது? உங்களுடைய ரப்பு. யார் உங்களை படைத்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த ரப்பு தான் அந்த வானத்தை படைத்தான். ஆகவே ஃபஇன்ன மன் பனஸ் ஸமாஅ ஃபரஃபஅஹா ஸக்ஃபன், யாரு இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தை படைத்தானோ, அதை ஒரு முகடாக உயர்த்தி வைத்திருக்கிறானோ, ஹையினுன அலைஹி ஹல்குக்கும், அவனுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கிறது, ரொம்ப லேசானதாக இருக்கிறது உங்களை படைப்பதும். வ ஹல்கு அம்சாலிக்கும், உங்களை மட்டுமல்ல உங்களை போன்று எத்தனை படைப்புகளை படைக்க வேண்டும் என்றாலும் சரி அத்தனை படைப்புகளையும் படைப்பது அவனுக்கு ரொம்ப லேசு. அது மட்டுமா, உங்களுக்கு மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை உயிர்ப்பிப்பதும் அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே, யாரு, அதாவது மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் உட்பட எல்லோருமே மனிதர்களை விட, உலகத்தில் இப்ப பிறந்த மனிதர்கள், இதுக்கு முன்னாடி பிறந்து இறந்து போன மனிதர்கள், இனி பிறக்க போகக்கூடிய மனிதர்கள், இந்த எல்லா மனிதர்களையும் ஒரே காலத்தில் ஒன்று சேர்த்தாலும், நல்ல கவனிங்க, அதாவது முதல் மனிதரிலிருந்து இன்று வரை உள்ள எல்லா மனிதர்களையுமே உயிரா இருக்கிறதாகவே இந்த பூமியினுடைய மேற்பரப்புல கற்பனை பண்ணுங்க. அதே போல இனி வரக்கூடிய கியாம நாள் வரை வரக்கூடிய மனிதர்களையும் கற்பனை பண்ணுங்க. எல்லோருமே இப்ப உயிரா கரண்டா இந்த நிலைமையில இப்ப இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. பூமிக்கு மேல, பூமி ஒன்றும் நெருக்கடி கிடையாது. மனிதன் இன்னும் எவ்வளவு பூமியில புல்ல பெற்றாலும் சரி, என்ன சந்ததி பெருக்கம் செய்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு அற்ப அளவை தான் மனிதன் ஈடுபடுத்தி இருக்கிறான். அவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது. மனிதர்கள் வசிப்பதை விட பல லட்சம் மடங்கு இடங்கள் இன்னும் காலியாகத்தான் இருக்கின்றன. கடல் இருக்கிறது, பாலைவனம் இருக்கிறது, அதுபோன்று காடுகள் இருக்கின்றன, திடல்கள் இருக்கின்றன, திறந்த மைதானங்கள் இருக்கின்றன. இப்ப எல்லாவற்றையும் மனிதர்களால நிரப்பிடுங்க. பூமியில ஒரு கால் வைக்கிற அளவுக்கு கூட இடமே இல்லை, எல்லாம் மனிதர்களால் நிரப்பியாச்சு. இந்த எல்லா மனிதர்களையும் ஒரே நேரத்தில் படைக்கிறது பெருசா, படைத்து வாழ வைப்பது பெருசா, அல்லது நமக்கு மேல இந்த வானம் இருக்குது, இந்த வானம் பிரம்மாண்டமானதா, வானம் பலம் உள்ளதா, வானத்தினுடைய படைப்பு எப்படி என்று கேட்கப்பட்டால் எல்லோரும் சொல்வாங்க,
இந்த பூமி ரொம்ப சின்ன ஒரு படைப்பு. வானத்தை நாம் வானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஏன் இந்த வானத்துல இந்த பூமியை போல கோடிக்கணக்கல்ல, மனிதனுடைய எண்ணிக்கையிலே அடங்காத அத்தனை எண்ணிக்கையில அவ்வளவு பிரம்மாண்டமான கோள்கள் நட்சத்திரங்களை கொண்டு அந்த வானத்தை நிரப்பி இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த வானத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருப்பான். அப்ப வானத்துக்கு முன்னாடி ஒப்பிட்டு பார்த்தா இந்த மனிதன் இருக்கிறான ஒரு கொசு மாதிரி. வானத்தோட மனிதன்னா ஒரு மனுஷன் அல்ல, மொத்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷனையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இந்த மனுஷன் கொசு மாதிரி. அல்லாஹ் சொல்றான், அட அறிவாளி மனிதனே, சிந்தித்து புரிந்தியா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வானத்தை படைத்திருக்கக்கூடிய எனக்கு உன்னை முதல்ல படைச்சது சிரமம் இல்ல, இரண்டாவது உன்னை படைக்க போவதும், அதாவது உனக்கு மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு படைக்க போவது உனக்கு சிரமம் இல்ல. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீ மண்ணா போயிட்டா எப்படி படைப்ப, மண்ணா போயிட்டா எப்படி படைப்பேன்னு அதே முட்டாள்தனத்தை பேசிக்கிட்டே இருக்காத. உன்னை எப்படி நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நான் படைத்தேனோ அதே போலதான் நான் உன்னை படைப்பேன். அது எனக்கு சிரமம் இல்லடா. ஏன்? இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தையே ஒண்ணும் இல்லாமல் இருக்கும்போது, அந்த வானத்தை புதுசா நான் படைச்சிருக்கும் போது ஒன்ன மௌத்தாக்கிட்டு நான் படைக்கிறது எனக்கு என்னடா சிரமம், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடான்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்தும் அஷத்து ஹல்கன். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், வலைஸ ஹல்குக்கும் பஅத மமாத்திக்கும் பிஅஷத்த மின் ஹல்கிஸ் ஸமா. அதாவது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களை படைப்பது வானத்தை படைத்ததை விட ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவனுக்கு கஷ்டம் அல்ல. ஏன்? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். அவனுக்கு எல்லாம் எப்படி குன் என்று சொன்னால் ஆகிவிடும். அவனுடைய கட்டளை அப்பேற்பட்ட கட்டளை. அவனுடைய அந்த குன் என்ற வார்த்தை அவ்வளவு வலிமை உள்ள பலமுள்ள வார்த்தை. அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களிடத்துல கேட்கப்பட்டா வானத்தை படைக்கிறது கஷ்டமா அல்லது மனிதர்களை படைச்சது கஷ்டமான்னு கேட்டா நீங்க வானத்தை படைச்சதுதான் கஷ்டம் பெருசுன்னு சொல்லுவீங்க. கஷ்டம்னா என்ன, பெரிய விஷயம் சொல்லுவீங்க. அப்ப அதையே அல்லாஹ் தஆலா ரொம்ப எளிமையா அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு குன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைத்து விட்டு இருக்கும்போது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களை படைப்பது அவனுக்கு என்ன சிரமம் அதில் ஏற்பட போகிறது? புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல யாரை பார்த்து பேசுகிறான்? யார் மறுமையை மறுக்கிறார்களோ, மறுத்து கொண்டிருந்தார்களோ, நாங்கள் மக்கி போன எலும்புகளாக மாறியதற்கு பிறகு மறுமையில் எழுப்பப்படுவோமா என்று மறுமையில் எழுப்பப்படுவதை குறித்து கேலியாக கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான்.